பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், பெர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இன்றைக்கு நான் முக்கியமாக தியானிக்க போகிற பகுதி என்னென்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கிலத்தில் the government will be upon his shoulders. What was the kingdom that God was trying to build? இதை நம்ம நன்கு அறிந்திருந்தோம்னா இந்த உலகத்துலேயும் தேவனுடைய நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோடு கூட சேர்ந்து நம்மளாலையும் ஸ்தாபிக்க முடியும். அது தேவன் அது சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப எளிதானதுன்னு சொல்கிறார். அவர் தோளின் மேல் அவர் சுமந்து கொண்டிருந்த ஒரு நுகம்ன்றது இருக்குது. இன்றைக்கும் அதை அவர் நமக்காக செய்து கொண்டு தான் இருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்தில். என்னோடு கூட வாங்க, நான் என்னிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில் என்ன நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னா, எப்படி ஆண்டவரோட கூட அவர் சுமக்கிற சுமையை நம்ம சுமக்க முடியும், அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இந்த சிலுவை என்பது சுமப்பது மிக கடினமான ஒரு காரியம். அது சபிக்கப்பட்ட அவமானத்தின் சின்னமாக இருந்தாலும் தேவன் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மளை மீட்பதற்காக அவர் அதை சுமந்து கொண்டார். அதற்காக தான் அவர் பிறந்தே வந்தார். He was always so focused on the cross right from the beginning. அவருடைய பர்பஸ் அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே he was so focused on carrying the cross. Today also God is giving us a call to share that cross along with him. Let us be like a Simon, like a Simon. நம்ம ஒரு சீமோனை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Just to share the burden along with him. அவரோடு கூட அவருடைய சித்தம் என்ன, அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, இந்த வேதத்தை தியானிக்கும் போது ஒரு காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதை நாம் மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளாமல் மற்றவங்களோடையும் அதை பகிர்ந்து கொடுக்கறது தான் இந்த கிறிஸ்மஸ் சீசனோட ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனித்துவம். இதில் வேதம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறது, அதே போல் நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறது. ஆசீர்வாதங்கள்